ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி ப்ராக்டிஸ் டே 3ங்க. 1 வீக்காக வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டெய்லரிங்னு உட்காரல, ஆரியும் ப்ராக்டிஸ் பண்ணலைங்க. இன்றைக்கி வந்து எடுத்துருக்குறோம். என்னென்னா சரி த்ரெட்டில் தான் போட்டுட்ருந்தோம். சரி இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் வந்து போடலாமேன்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட் எடுத்தேங்க. சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா டபுளாக போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி டபுளாக போட்டு எடுக்கும்போது ஒத்த நூலே நமக்கு வந்து சிக்காது. சரி டபுளாக இது பண்ணும்போது அது எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. அது என்னென்னா ஒன்று கீழே சுற்றும்போதே பார்த்தா ஒரு நூல் சிக்குது, இல்லைன்னா 2 நூல் சுற்றி மேலே எடுக்கும்போது பார்த்தா ஒரு நூல் தான் வருது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருந்துச்சுங்க இந்த சில்க் த்ரெட்டில் போடுறது. சரி எப்படியோ அது ஒரு லைனாவது இன்றைக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. எப்படியோ சரி நூல் பார்த்திங்கன்னா மேலே இழுக்கும்போது பேக்கில் ஃபஸ்ட்டு எடுத்திருப்போம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு லூப்பு அது வந்து மேலே போயிடுது இது உள்ளே எடுக்கும்போது. அப்புறம் கொஞ்சம் எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு வந்துச்சு. அப்பவும் நழுவி போயிருங்க. மறுபடியும் 2 டைம் வந்து போட வேண்டியதாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி எப்படியோ இந்த த்ரெட்டில் ஆரம்பித்தாச்சு. நீ அப்படியே ஒரு 2, 3 லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், பண்ணினோம்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எப்படியோ இன்றைக்கி ஒரு லைன் முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். தேங்க்யூ.